மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால இன்னைக்கு நம்மளுடைய இந்த பள்ளிப்பாளையம் வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த உயர்மட்ட பாலம், அதாவது சுமார் 3.403 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து இதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட சில பத்திரிகை செய்திகள், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாமே நாங்க பார்த்தோம். அதனால இப்ப திருப்பி இந்த ப்ராஜெக்டை முழுமையா தெரிஞ்ச இதனுடைய கன்சல்டன்ட் மற்றும் இது சார்ந்த உயர் அதிகாரிகள், CKICP, நம்மளுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இந்த அதிகாரிகளோட நம்ம கலந்து ஆலோசிச்சு அவங்கள மூலமா இப்போ ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 424.38 கோடி ரூபாய்க்குள்ள உள்ளடக்கம் கொண்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு வரமாகும். அதுல இன்னைக்கு முக்கியமா நம்ம பேச போறது இந்த 3.403 உயர்மட்ட பாலத்துல இதுல 75 மீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆலம்பாளையத்துல முழுக்க ரயில்வே காரிடார். ஆக இது பல செக்மெண்டா பிரிச்சு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் அதனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த உயர் அதிகாரிகளுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கு. இந்த பாலம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமா 18ல அரசாணை போடப்பட்டாலும் ஜூன் 2021 தான் இதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் முழுமையா பெறப்பட்டு ஒர்க் அவார்ட் பண்ணி இந்த கான்ட்ராக்டர் மூலமா செய்யப்பட்டது. கான்ட்ராக்டர் தன்னிச்சையா பண்ண முடியாது, ஏன்னா இது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னால அவர்கள் மூலமாவே ஒரு எக்ஸ்டர்னல் எய்டட் ஏஜென்சி ஒவ்வொரு லெவல்லையும் கட்டுப்பாடு நிர்ணயம் பண்ணப்பட்டதை சரியான முறையில இருக்கா அப்படின்னு அவங்க பல்வேறு சோதனைகள் பண்ண பிறகுதான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ப்ரொசீட் பண்ணப்படும். அந்த கன்சல்டன்ட் தான் இப்ப என் கூட நிற்கிறாரு. அவர் MSV இன்டர்நேஷனல் JSV அசோசியேட் இன்ஜினியர், டெல்லி. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஓபன் டெண்டர் மூலமா இந்த திட்டத்துக்காக மட்டுமே பிரத்யேகமா அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்டை இருக்கிறது, இந்த உடைஞ்சிருக்குன்னா சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கங்கள் எல்லாமே அவர் சொல்லுவாரு. பொதுமக்களுக்கு இது ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால பிப்ரவரி மாசம் சுமார் 114 டன் கொண்ட எடையெல்லாம் வச்சு இதனுடைய லோட் பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டுதான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆக இது முற்றிலும் பாதுகாப்பானது. மேல போற வாகனங்களுக்கும் சரி, கீழே டிராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களோ வாகனங்களோ யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. பயப்படவே தேவையில்லை. முழுமையா இது மக்களுடைய பயன்பாட்டுக்காக இவ்வளவு நாளோட நீண்ட நாள் கோரிக்கை 2018ல அரசாணை போடப்பட்டாலும் முழுமையா 2021 ஜூன்ல நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலமா பொதுமக்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய நேரம் சிக்கனமாகும். அவங்க குழந்தைங்க ஈரோட்ல போய் படிக்க போனாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது தவிர தொழில் ரீதியா அவங்க வணிக நோக்கத்துக்கு கூட அங்க போனாலும் இந்த பாலம் மூலமா அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதனால தேவையில்லாம வதந்திகளையோ இல்ல பயப்புறுத்துற மாதிரி செய்திகளையோ போடுறத மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது. இது முழுக்க பாதுகாப்பானது. ஒவ்வொரு லெவல்லையும் தர கட்டுப்பாடு நிர்ணயம் செய்யப்பட்டதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்திற்கும் மேல இந்த ஒர்க் எடுத்த கான்ட்ராக்டர் 7 வருஷம் இந்த ஒர்க்கை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் இன்னைக்கு ஏதோ பில் வாங்கிட்டு ஓடி போக முடியாது. என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் முழுமையா 7 வருஷம் இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழே அவர் இந்த திட்டத்தையும் முழுமையா ஆய்வு செய்வார். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் எந்த விதமான தவறான செய்திகளுக்கும் காதுல இடம் வாங்க தேவையில்லை. முழுமையா இந்த பாலத்தை பயன்படுத்தலாம். He is asking that why it has come from Bhutan, it is only manually done. As per my observation, actually we are responsible for each and every stage quality control during construction. Our people engaged on the site level, each and every that fascia subject to our supervision. After checking only we are allowing them to erect. But I didn't receive any complaint for the quality of this fascia so far. As per my observation, it was not appear before. It is, and there is no possibility to knock down by vehicle even. So I had doubt how it happened. Okay. However, we ensured since right beginning from the design up to the completion of project for the quality and construction line and everything we are responsible. We have done it correctly. That's what we can say. So அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராஜெக்டோட டிசைன் பண்றதுல இருந்து கரெக்டா அது பொதுமக்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லா லெவல்லையுமே அவர் தர கட்டுப்பாட்டு நிர்ணயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முழுமையா இது பிப்ரவரி மாசம் அவங்களால கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான்
இன்னைக்கு திறந்து வச்சிருக்கப்படுது. அதனால இந்த கட்டை இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணலாம். அதனால இந்த பில்டிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. முழுமையா இது பாதுகாப்பானது. பொதுமக்கள் இதை முழுமையா பயன்படுத்தலாம். மேடம், அந்த கட்டை எதற்காக வைக்கப்பட்டது? அங்க இருக்கின்ற கான்கிரீட் எப்படி இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி இது வைக்கிறாங்கன்னு கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க. அது வந்து ஸ்லோப்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கட்டையை வைப்பாங்க. இதுக்காக நம்ம விரலை வச்சுன்னா நசிக்கணும்னா கட்டையை வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் இன்க்ளைனேஷன் இருக்கணும், அதுக்கோசரம் கட்டையை வைப்பாங்க. கட்டையை வச்சுட்டு எடுத்துடலாம், அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அது தானே கூட மக்கி விழுந்துடும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பெயிண்டிங்க்கும் நாங்கள் எஸ்டிமேட் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கான்ட்ராக்ட் ஸ்கோப்பில் இல்லை, எஸ்டிமேட் அனுப்பிச்சிருக்கோம். மாடல் கூட போட்டிருக்கோம். மாடலும் போட்டு அப்ரூவ் பண்ணி அதுக்கு எஸ்டிமேட் சப்மிட் பண்ணியிருக்கோம். கூடிய வரை இதுனா போக்குவரத்துக்கும் மேலே விட்டுட்டு தான் பெயிண்டிங் பண்ணணும்னு எங்கள் இருக்கிறவங்க லோக்கல்லாம். ஏன்னா டிராஃபிக் பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப காலதாமதம் இன்னும் விரயமாகும். ஏற்கனவே நமக்கு தெரியும், இது ஜூன் 21 வந்து ஆரம்பிச்ச திட்டம். நீங்களே நிறைய வாட்டி பத்திரிகையில எல்லாம் பிப்ரவரி மாசம் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் திறக்கலையான்னு வேற கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால கால விரயத்தை எல்லாம் இது பண்றதுக்காக தான் அவங்க வந்து அதை கொஞ்சம் டிலே பண்ணிருக்காங்க. விரைவில் அந்த ஒர்க்கும் நடக்கும். சரிங்க. கான்கிரீட்டுகள் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே கான்கிரீட்ல போய் நான் ஒரு கையில வச்சு நான் இது பண்றேன் அப்படின்னா அந்த கான்கிரீட் கீழே விழுவோம். அந்த கான்கிரீட்டுடைய உறுதித்தன்மை என்ன சார்? ஒரு வீடே எடுத்துக்கோங்க, வீட்டினுடைய அந்த கான்கிரீட் எனக்கு கையால எடுக்கிறேன். What he is asking whether the concrete has fell down automatically or with forceful abduction only it has fallen down. That's what I told. I didn't observe that kind of crack or broken before, so we have to investigate that. And as per my observation, it is not. It is abnormal broken. It is not natural. அவர் என்ன சொல்றாரு, அது தன்னால விழல, ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை எடுத்த ஒரு பிரஷர் கொடுத்ததுனால தான் விழுந்திருக்கு. அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்ததுனால தான் விழுந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. நான் தான் வீடியோ எடுத்தேன். ஆதாரமும் இருக்குது. அந்த கான்கிரீட் பேந்து இருக்குது. கையில அந்த ஒரு விரல வச்சு அந்த கான்கிரீட்டை வச்சு இப்படின்னா கான்கிரீட் கீழே விழுது. அப்படின்னா சிமெண்ட்டுடைய உறுதித்தன்மை இல்லை. அப்படிதான் இருக்கும். நீங்க சொல்லுங்க சார். இல்ல நான் கூட்டிட்டு போறேன் சார். நீங்க வாங்க சார். நான் கூட்டிட்டு போறேன். வந்து அது செய்தியாளரா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சார். எந்த டேமேஜ் இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவிலான அந்த செம்மண் போட்டு தான் இதை வந்து மேலே ஏற்றி இருக்கிறீங்க. டிஃபரா செம்மண் போட்டு ஏற்றி இருக்கிறீங்க. இங்க இருக்கின்ற கடை வணிகர் என்ன சொல்றாங்க, இப்ப இது வந்து உள்ள போயிருக்கு, அது வந்து வெளியில பிதுங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்களே வாங்க, இது எப்படி கீழே விழுவும் பார்க்கணும். நீங்களே வாங்க. இல்லை, பிதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அது எப்படி சார் வெளியில எப்படி சார் லாக் வந்து நீங்களே ரெடிமேடா இன்னமே பல இடத்துல அதே விஷயம் இருக்குதுங்க சார். அதே இன்னமே அதே விஷயம் இருக்குதுங்க சார். போது அதிர்வு இருந்தா நல்ல போலாம். கான்கிரீட் சொல்லுங்க சார். கான்கிரீட்டுக்கு நம்ம சாதாரணமா ஏதாவது ஒண்ணு குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தோட கேட்டா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாருமே, நான் கூட இன்ஜினியர் கிடையாது, இவங்க எல்லாருமே டெக்னிக்கலி குவாலிஃபைடு இன்ஜினியர். நீங்க சொல்லுங்க சார். ஒவ்வொரு ஐட்டமும் குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை உறுதி செஞ்சு தான் அதுக்கப்புறம் வந்து இது வேலை முடிஞ்சிருக்கு, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால சேஃப்டி பாயிண்ட்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அவ்வளவு தூரம் வந்து பொதுமக்களை நம்மளும் பாதுகாப்பா இருக்கிறதா உறுதிப்படுத்தணும். நீங்க சொல்ற அந்த வெட்ஜ் கட்டையெல்லாம் வந்து அது ப்ரொசீஜர் அந்த வச்சிருக்காங்க. கான்கிரீட்டே கீழே விழுகும் சார். இப்ப ஏற்கனவே இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணியின் போது கான்கிரீட் தான் வந்து நான் சொல்றேன், இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற ஒப்பந்ததாரர்கள் வந்து இங்க வந்து ஒரு மூடி போட்டிருந்தாங்க, டிரைனேஜ் மூடின்னு ஒரு மூடி போட்டிருந்தாங்க. ஒரே நாள் அந்த மூடி உடைந்த சமூக வலைதளங்களை வைரலாச்சு. அது மேல எதுவும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்ப டிரைனேஜ் மூடியே போகும்போது இங்க இருக்கின்ற அந்த கான்கிரீட் எப்படி கீழே விழுது அது சொல்லுங்க. கான்கிரீட் விழுவாது சார். அது வந்து பார்த்தோம்னா வந்து அதாவே விழுவல, அந்த ஃபோர்ஸா பண்ணி தான் அந்த கார்னர் வந்திருக்கு சார். அந்த பீஸ் வந்து பேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கணக்குல இருக்கு. ஒரே ஒரு இதுல மட்டும் லைட்டா அது விழுந்திருக்கு. அது வந்து ஃபோர்ஸா வச்சு பண்ண மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப காலையில 10 மணிக்கு நம்ம திறந்தோம், இவ்வளவு நேரம் இவ்வளவு வாகனங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. நம்மளும் எல்லா அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் போயிட்டு தான் இருக்கோம். அதனால திரும்ப நம்ம வந்து பொய்யவே சொன்னா அது உண்மையாயிரும். தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களை விட இந்த மாவட்ட மக்களுடைய பாதுகாப்புல எல்லாருக்கும் எங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கு. சரிங்களா? இது விளையாட்டு பொம்மை கிடையாது சார். ஒரு பாலம் கட்டுறது அது 424 கோடியில இவ்வளவு பெரிய இன்ஜினியர் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் வச்சு முதல்ல இது வந்து ஒரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எக்ஸ்டர்னல் எய்டட் ப்ராஜெக்ட். அவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இதுக்கு கிளியரன்ஸோ இல்லைன்னா அந்த டெஸ்டிங் கெப்பாசிட்டி, லோட் பியரிங் கெப்பாசிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு வெஹிக்கிள் போயிட்டு தான் இருக்குது. மேல போறவங்களுக்கும் இது பாதுகாப்பானதுதான், கீழே போறவங்களுக்கும் இது பாதுகாப்பானதுதான். திரும்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம். பாலம் திறக்காதீங்க மேடம்.
இல்ல சார் நாங்க கூட்டிட்டு போறேன் நீங்க வாங்க. கான்கிரீட் உடைவதற்கு என்ன காரணம்? இந்த கான்கிரீட் கான்கிரீட் அப்ப சிமெண்டினுடைய தரம் கம்மியா இருக்கு. that each and every panel subject to our checking, consultant site staff checking. Afterwards only we are allowing And to you erect can them. show the register And also. we have done it. There's a procedure, there's a system for RE wall, right? I'm still telling this is not natural. This is something happened, but I have appointed my structural engineers to further investigate on that. Don't worry, we are responsible for that one. Contractor also 7 years responsible for this project. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றத வந்து நான் முழுமையா மறுக்கிறேன். இது வந்து முழுக்க ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராங்னு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்ததுதான். இருந்த போதிலும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னதுனால அவரோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு திரும்பவும் நான் இந்த டெஸ்ட்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறேன். ஆனா கான்ட்ராக்டர் எங்கேயுமே போக முடியாது. அவருக்குள்ள கான்ட்ராக்ட்லயே இன்னும் 7 வருஷத்துக்கு இந்த பாலத்துல என்ன சிறு சிறு குறைகள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணா அவர் தான் பண்ணுவார். Madam, there's a deep theory behind this one. This concrete fascia, as per the theory, just to retain soil only. The whole structural behavior is based on depend on the strip we are using is a rainfall. It is rainfall. So the fascia cannot do nothing for the stability. நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. Repair we can do anytime. சைடு வால் வந்து லோட் எதுவும் எடுக்க போறது இல்ல. அந்த மண்ணு தான், அந்த மண்ணை ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணுது. அந்த சைடு இதுல வந்து லோடே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அததான் அவர் சொல்றாரு. சார் மண்ணு தாங்குது ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல கான்கிரீட் வந்து இதாகலாம். முழுமையான முக்காவாசி இடத்துலயே அந்த கான்கிரீட் இதாவதுக்கு என்ன முக்காவாசி இடத்துல எங்க மண்ணு வெளிய வராது. வராது 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 வராது. சரி அந்த கான்கிரீட் உடைய என்னென்ன காரணம் அதையாச்சும் சொல்லுங்க. We are investigating that matter, sir. We are investigating on that matter, but there is no danger on stability of the project because of this small damage. But however, as you are telling, as my observation, it is not normal. It looks like some artificially done, but we are investigating on that one. Okay? இவ்வளவு பேர் சொன்னதுனால அவர் அதை நான் கண்டிப்பா பாக்குறேங்கிறாரு. பொதுமக்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பானதுதான். எந்த விதமான அச்சமும் தேவைப்பட தேவையில்லை. ரெண்டாவது கான்ட்ராக்டர் 7 வருஷம் இந்த முழுமையா இந்த ப்ராஜெக்டை அவர் தான் மெயின்டெனன்ஸ் பண்ண போறாரு. இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் DECKICP எல்லா ஆதாரங்களையும் வச்சிருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம். மாவட்ட கலெக்டர் நீங்க மேடம் மாவட்ட கலெக்டர் இருந்தீங்க மேடம். அந்த ஆய்வுக்கு அந்த சைடுல பூமியில அறையில சரவணன் கேக்குறேன் சார். மேடம் பார்க்கிங் பண்ணிருக்காங்க. என்ன கேக்குறாங்க? இந்த இடத்துல பார்க்கிங் இல்ல வசதி எதுவுமே கிடையாது. எல்லாமே உள்ள க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆப்போசிட்ல வந்து கடைகள் இருக்கு. இல்ல இது வந்து நம்ம நகராட்சியோட நம்ம கேட்டுட்டு டிராபிக் போலீஸ் இது இவங்க சப்ஜெக்ட் இல்ல. அத நம்ம டிராபிக்கோட கேட்டு நம்ம வந்து பண்ணலாம். மேடம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். சிஎம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் ஓபன் பண்ணி வச்சாங்க. மாவட்ட கலெக்டர் நீங்க முன்னாடி வந்து ஏன் மேடம் ஆய்வு பண்ணல? நாங்க வந்து பார்த்தோம் பிப்ரவரி மாசம். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோட வேலூர் சார் இருங்க அப்பவே வந்து இது முழுமையா தயார் நிலையில இருக்குங்கிற சர்டிபிகேட் எல்லாமே வச்சு நாங்க ஆய்வு கூட்டமே நடத்தியிருக்கோம். இத வந்து பலமுறை நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம். மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே நேரடியா வந்தாங்க. நம்ம மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் வந்தாங்க. இந்த பாலத்துக்கு மேலேயே நாங்க டெஸ்ட் பண்ணே நாங்களே போனோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஏன் மேடம் ஆய்வு பண்ணலீங்க? நீங்க ஏற்கனவே அது முழுமையா கிளியர் பண்ணப்பட்டது. நமக்கு வந்து அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால திறக்கப்படணுங்கிறதுனாலதான் கொஞ்சம் டேட் வந்து நமக்கு பின்தங்கி போச்சே தவிர பிப்ரவரி மாசமே இது முழுமையா திறக்கப்படுறதற்கான எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லாருமே வந்து கூட்டா இதுக்கு ஆய்வும் பண்ணிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.